இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இதில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலோட லிங்கும் கைன்மாஸ்டரோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கைன்மாஸ்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து சென்டரில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து 3 ரேஷியோ வந்து காமிப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க 16.9 அப்படிங்கிற ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மீடியா வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கேட்கும். அதில் வந்து பேக்ரவுண்டுங்கிறத கிளிக் பண்ணி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வந்து ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வீடியோ எந்த லென்த் வரைக்கும் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் வந்து இழுத்து அப்படி விட்டுக்கோங்க. விட்டு மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் மீடியான்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள்கிட்ட இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து காட்டும். அதில் நீங்கள் எந்த இமேஜை வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜாக வந்து பேக்ரவுண்டு கட் பண்ண இமேஜ் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜ் பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணதுன்னு ஒரு வீடியோ போடலாம். இதையும் வந்து அந்த இமேஜை வந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளண்டிங்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிக்கோங்க. இதையும் வந்து வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்து லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் டெஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன நேம் எழுதணுமோ அந்த நேமை வந்து எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரெண்டில் வந்து அதோட கலரை வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ, ஸோ இதில் ஸ்டைல் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஷேடோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அவுட்லைன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதையும் வந்து வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இல்லை எந்த நேம் எழுதணுமோ அந்த நேமை வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு டெஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஷேடோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே வந்து அவுட்லைன்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஓகே பண்ணிட்டு அதையும் வந்து வீடியோட லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு கலர் வீடியோ லேயர் ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் போயிட்டு மீடியா போயிட்டு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோட லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வரி வச்சுட்டு கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வரும். ஸோ இந்த லைட் எஃபெக்டோட கலரை மட்டும் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வேறு கலர் வந்து அதில் தெரியும். இப்போ முதல்ல இருந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் வந்து அதில் தெரியும். வீடியோ லேயரில் தேவையில்லாமல் இருக்க போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு எடுத்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் டு ரைட்ன்ற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உள்ள போர்ஷன் எல்லாமே வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஆடியோ எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ரைட் சைடில் ஆடியோன்ட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆடியோவும் வந்து இங்கே வந்து காமிப்பாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃபோல்டர்ன்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபோல்டர்ஸுமே காட்டும். எந்த ஃபோல்டரில் எந்த ஆடியோ இருக்குன்னு வர உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டர் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து இங்கே ஆட் ஆகிடும். நான் ஆடியோ ப்ளே பண்ணேன்னா இப்போ காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஆடியோ வந்து ப்ளே பண்ணல. தேவையில்லை இருக்க போர்ஷனை வந்து அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரிம் ஆகிடும். ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆடியோ வந்து கரெக்டாக ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து ஒரு ஆரோ ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து எல்லா ரெசல்யூஷனுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சேனலில். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.